வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா நேரம் மற்றும் வேலை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கியூன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து பி வந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூ அதே வேலையை 40 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு பியும் கியூவும் சேர்ந்து சில நாட்கள் வேலை பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் கியூ வந்து லெஃப்ட் ஆயிருந்தார். மீதம் இருக்கக்கூடிய வேலையின் பாகத்தை மீதமுள்ள வேலையின் பகுதியை பி வந்து 8 நாட்களில் முடிச்சிருந்தாரு. அப்படின்னா கியூ வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு லெஃப்ட் ஆகிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் டேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும்? பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலையை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தானே பி ப்ளஸ் கியூவின் எக்ஸ் டேஸ் ஆஃப் ஒர்க்கை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பியின் ஒரு நாள் வேலையையும் கியூவின் ஒரு நாள் வேலையையும் ஆட் பண்ணிட்டா கிடச்சிருமா? இப்போ பியின் ஒரு நாள் வேலை என்னது? ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 1/20. சேம் தான், 1/40. இப்போ பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? பியின் ஒரு நாள் வேலை ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ 40 + 20 வந்து 60ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 20 × 40. இதை அடிக்கலாமா? அப்போ பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை எவ்வளவு? 3/40. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நாள் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பியும் கியூவும் சேர்ந்து எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பி ப்ளஸ் கியூவின் எக்ஸ் நாட்களின் வேலை கால்குலேட் பண்ணிடலாமா? ஒரு நாள் வேலை எவ்வளவு? 3/40. அப்போ இன்ட்டு எக்ஸ் டேஸ்ன்னு போட்டால் எக்ஸ் டேஸில் அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்த வேலையின் பகுதி கிடச்சிரும். அப்போ இதில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பகுதியை தான் பி வந்து 8 நாட்களில் முடிச்சிருக்கார். அப்போ மீதம் உள்ள வேலையின் பகுதியை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதை முழு வேலையை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. எவ்வளவு? 3x/40. அப்போ 1லேருந்து இதை கழிச்சா மீதம் இருக்கக்கூடிய வேலை ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஒர்க் கிடச்சிருமா? அப்போ 40 - 3x டிவைடட் பை 40. அப்போ இதுதான் மீதம் இருக்கக்கூடிய வேலையின் பகுதி. இதைத்தான் பி வந்து எத்தனை நாட்களில் முடிச்சிட்டார்? 8 நாட்களில் முடிச்சிருக்கார். ஏற்கனவே பி வந்து ஒரு வேலை எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 20 நாட்களில். அப்போ 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார். ஸோ அப்போ 8 நாட்களில் எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காரு? இதைத்தானே முடிச்சிருக்காரு. மீதம் இருக்க வேலையை தான் முடிச்சிருக்கார். அப்போ 40 - 3x/40. அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இதை அடிக்கலாமா? அப்போ இது என்ன கிடைக்கும்? 40 - 3x = 16ன்னு கிடைக்கும். அப்போ இதில் இருந்து 40லேருந்து 16 கழிச்சா 24. அப்போ x = 8. அப்போ 8 டேஸ் தான் கியூ வந்து வேலை பார்த்துருக்காரு. பியும் கியூவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கியூ லெஃப்ட் ஆகிட்டார். ஸோ அவங்க எத்தனை நாட்கள் கியூ வேலை பார்த்துருக்காரு? 8 நாட்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.